என் குருவே துணை. இதுல மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுகின்ற ஒரு சக்தி. அந்த சக்தி பார்த்தீங்கன்னா, நேரடியா காட்சி குடுக்கும். அதே நேரத்தில நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ, அந்த வேலைய செஞ்சு முடிக்கும். இந்த இந்த பொருள் வேணும், இந்த கார் வேணும், இல்ல இந்த வீடு வந்து இந்த மாரி கட்டணும், இல்ல இந்த மூலிகை வேணும், இல்ல வந்து அற்புதமான சக்திகள் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு வர மாரி அது செஞ்சு குடுக்கும். அந்த மாரி ஒரு சக்தி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா மனிதர்களுக்கு எவ்வளவோ ஆசைகள் உண்டு. அது நிறைவேற மாட்டேன்து. அந்த மாரி ஆசைகள நிறைவேத்தணும்னா, ஒரு தெய்வ சக்தி துணை கொள்ளி நிக்கணும். அவனுக்கு உதவி புரியணும் ஒரு மனிதனுக்கு. அது சரியான தகுதியால அவங்கள மாத்த வேண்டியது இருக்குது, அந்த மனிதன. அதனால தான் நம்ம இது பத்தி இந்த சக்தி பத்தி பேசுறோம். இது பார்த்தீங்கன்னா, வட யக்ஷினி. இந்த தேவதை பேர் வந்து வட யக்ஷினி. இந்த வட யக்ஷினி தேவதை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இரவுல 12 மணிக்கு மேல தான் இந்த சக்தி வந்து பூமியில இறங்குதுன்னு சொல்லி குருநாதர் சொல்லியிருக்காரு. அது எப்படிப்பட்ட ஒரு இடத்துலன்னு சொன்னா, ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கணும். அந்த இடத்துல தான் நீங்க வந்து இந்த தேவதைய பூஜை வைக்கணும். இந்த தேவதைக்கு படையல் வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ, சைவம் வைக்கலாம், அசைவம் வைக்கலாம். அசைவம் வைக்கும்போது அது வந்து நீங்க வந்து நார்மலா ஆட்டுக்கறி, ரத்தம் அந்த மாரி பொரியல், மீன் அந்த மாரி வைக்கலாம். அது இல்லாத பட்சத்தில சைவம் வைக்கணும்னு சொல்லும்போது, என்ன பண்ணலான்னு சொன்னா, ஒரு பூசணிக்காய், வெள்ள பூசணிக்காய் வாங்கின்னு வந்து, வெள்ள பூசணிக்காவ 4 சதுரமா உள்ளுக்குள்ள வெட்டி, அதில குங்குமத்த கொட்டி, நல்லா வந்து குழப்பணும் உள்ள. அந்த விதைகளோட குழம்பும். அந்த சதையோட நல்லா குழப்பிட்டு, கத்தியால நல்லா குழப்பி விட்டுட்டு, அது எடுத்து ஒரு வாழை இலைல வைக்கணும். குங்குமம், அந்த பூசணிக்காய் உள்ள இருக்கிற சதை, அதெல்லாம் குழப்பி அத எடுத்து ஒரு வாழை இலைல வச்சுட்டு, அப்போ வந்து அந்த மந்திரத்த நீங்க படிக்கும்போது, அந்த சக்தி வந்து குரல் கொடுக்கும். கத்தும். ஒரு கணீர் கணீர்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அது வர மாரி இருக்கும். அது வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு பனைமரம் ஹைட்டா இருக்கிற மாரி உங்களுக்கு அது தோணும். அப்ப அந்த மாரி நேரத்தில நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஒரு 27 எலுமிச்சை பழம் காவு குடுத்து தட்டி பிழியலாம். இல்லன்னா நீங்க வந்து இந்த பூசணிக்காயில குங்குமம் கலந்து வச்சிருக்கீங்களா, அந்த சதை விதைகளோட அத எடுத்து தூவலாம். இந்த மாரி விஷயத்துக்கு தான் அத நம்ம பயன்படுத்தணும். அப்படி நீங்க பூஜை பண்ணி அந்த தேவதை ஒண்ணு உங்களுக்கு வசியமாயி போச்சு, உங்களுக்கு தேவையான ஒரு வேலை செஞ்சு குடுக்குற மாரி சூழ்நிலை இருக்கான்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு வேலை குடுத்து முதல்ல பழகணும். எப்படின்னு சொன்னா, நீங்க விருப்பப்பட்ட ஒரு ஒரு பொருளு எப்படி இருக்கும்ன்னு சொன்னா, அது வந்து கெடுக்காத ஒரு பொருளா இருக்கணும். ஒரு மூலிகை வகையா இருந்தாலும் சரி, பாதரசமா இருந்தாலும் சரி, ஒரு புத்தகமா இருந்தாலும் சரி, எதுவா இருக்கட்டும். அது உங்களுக்கு வந்து இங்க ஈஸியா கிடைக்கிற மாரி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பொருள வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும்போது, அது எத்தன நாள்ல செஞ்சு குடுக்குது, அது எத்தன நாள்ல அந்த பொருள் உங்க கைக்கு வருதுன்னு நீங்க பார்க்கணும். இது முதல் பயிற்சி. இந்த மாரி பயிற்சி பண்ணி, அது வந்து உங்களுக்கு 11 நாள்லயோ, இல்ல வந்து 21 நாளையோ, 1 மாசத்துக்குள்ள உங்களுக்கு உங்க கைக்கு அந்த பொருள் வந்துச்சுன்னா, உங்களுக்கு தேவதை சித்தி ஆச்சுன்னு அர்த்தம். அப்புறம் எல்லா வேலைகளும் நீங்க செய்யலாம். அதே மாரி தேவதைய நேர்ல பார்க்கணும். அந்த யக்ஷினி தேவதைய நேர்ல பார்க்கணும். அந்த அம்மகிட்ட வரம் வாங்கணும். அஷ்டகர்மத்த செய்யக்கூடிய சக்திகள் பெறணும். நீங்க நெனச்சீங்கன்னா, ஆலமரம் இருக்கணும். ஆலமரம் விழுதுகள் வந்து பூமியில தொடுற மாரி இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு இரவு நேரத்துல பூஜை பண்ணணும். அங்க எப்படின்னு சொன்னா, பானகம் ரெடி பண்ணிக்கணும். அதே மாரி ஆ அவுல், கடலை, பொரி, வெல்லம், வெத்தல பாக்கு, ஊதுபத்தி, கற்பூரம், தூபதீபம் அதெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அங்க வந்து முட்டைகள் வந்து வாங்கி வச்சுக்கணும். ஒ ஒரு 9 முட்டை வாங்கி வச்சுக்கணும். தேவைப்பட்டா தான் அந்த முட்டை வந்து காவ குடுக்கணும். ஏன்னா, நீங்க பூஜை பண்ணும்போது அந்த தேவதையோட பரிவாரங்கள் வரலாம். அது என்ன வேணாலும் பண்ணும் அந்த இடத்துல. அதுக்காக முட்டை நீங்க வந்து அப்படி தூக்கி போட்டீங்கன்னா, அது வந்து அது எடுத்துக்கும். அப்படி. சரிங்களா? அது வந்து அவிச்ச முட்டையா இருக்கணும். நீங்க வந்து பச்சை முட்டை எடுத்துன்னு போக்கூடாது. அது வந்து அவிச்ச முட்டையா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக அது அமைச்சு கொடுக்கும்.
அந்த மாரி. நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு, நீங்க வந்து அந்த மந்திரத்த படிக்கும்போது, உங்களுக்கு அந்த தேவதை வரும். நேரடியா வரும். கண்டிப்பா வரும். வந்துட்டு, "உனக்கு என்ன வேணும் மகனேன்னு?" கேட்பாங்க. நீங்க இது தேவைய எனக்கு அஷ்ட கர்மத்தையும் வந்து செஞ்சு குடுக்கணும். எனக்கு துணையா இருங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அம்மாகிட்ட வாக்கு வாங்க சத்திய வாக்கு வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு துணை புரியும். அப்போ வந்து நீங்க என்ன மாரி மந்திர பிரயோகம் பண்ணாலும் உங்க துணையா இருந்து நிப்பாங்க. எல்லா வேலையும் செஞ்சு குடுப்பாங்க. எல்லா மாய சக்தியும் உங்களுக்கு வரும். அது அற்புதமான முறை. இந்த முறை செஞ்சு பலனடைங்க. நல்லாருக்கும். இது பேரு வந்து வட யக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. யக்ஷன்ல எத்தன வகை இருக்கு. இந்த வட யக்ஷினி ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது பயன்படுத்தும் பலனடைங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய!